என்னடா எல்லாரும் ஒரே ஏஜ்ல இருக்க மாதிரி மம்மிஸும் பேபிஸும் இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? இவங்க எல்லாரும் ஆத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். எப்ப இருந்து? ஆத்யா டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க மம்மிஸ் எல்லாரும் கன்சீவா இருக்கும்போது சிருஷ்டின்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். அப்ப நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மட்டும் இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரையும் ஒன்னா கெட் டுகெதர் மாதிரி ஒன் டைம் மீட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி லைஃப் ஸ்டைல்ல நாங்க எல்லாரும் மீட் பண்ணியிருந்தோம். அப்ப குட்டீஸ் எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்கள விட நாங்க எல்லாரும் அதை செமையா என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்பப்போ ஒருத்தர் 2 பேர் குட்டீஸை பார்ப்போம். எல்லாம் ஒரே ஏஜ்ல இருக்க மாதிரியான குட்டீஸ் நிறைய பேர்த்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த டேவே ரொம்ப ஃபுல்ஃபில்லா போன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலையன்ஸ்ல இருக்க ஃபுட் கோர்ட் வந்து ஆளுக்கு ஒரு பானிபூரி, தயிர் பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஆத்யாவை கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாட வச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி மினி விளாக்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.